மக்கள் நல்வாழ்வுத்துறைன்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். இந்த பக்கம் என்ன மது ஒழிப்புத்துறைன்னு வச்சுக்கோம். மக்கள் நல்வாழ்வுத்துறை நல்லா இல்லை, மது ஒழிப்புத்துறை நல்லா இல்லை. அப்ப என்ன பேரை மாற்றணும்? அவங்களுக்கு வந்து ஏதோ பெரிய கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அவர்கள் மாதிரியும், நாம என்னமோ அந்த பொதுமக்கள் எல்லாம் பாவம் செஞ்ச மாதிரியும், நாமெல்லாம் கொத்தடிமை மாதிரியும் அவங்கள்ட்ட போய் நின்றுட்டு ரோட்டு அந்த வரலாறு நின்றுட்டு அவர் பார்க்க வரும்போது தான் வரணும். மக்கள் குடிக்கிறவங்க உடனே குடியை கட்ட முடியாது. அந்த குடிக்கிறவங்களே குடியை மாற்றணும். நான் மாற்றினேன்ல எம்எல்ஏ இருக்கும்போது நான் மாற்றினேன் சார். என்ன ஆணித்தரமா சொல்றேன், நான் குடியில இருந்து நீங்க திருந்த வேணும்னு நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்தேன். படித்தவர் மருத்துவர், அவருக்கு தெரியும் குடியினால இன்றைய வச்சு அவருக்கு 85 வயசு ஆச்சு சார். இப்போ கூட அவருக்கு வந்து மதுவை மக்கள் குடிக்காதீங்க எதுக்கு சார் சொல்லணும்? ஏன் சார் சொல்றாரு? சமூக அக்கறை. இன்னைக்கு பொங்கல் பரிசு கொடுக்குற காரணம் நிதி இல்லைன்னு சொல்றோம், ரைட்? அப்ப என்ன பண்ணணும்? நிதியை சேமிப்பதற்கு என்ன நடவடிக்கை? இந்த அதிகாரிகளை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அரசாங்கத்துக்கு ஐடியா கொடுக்கணும்ல. தமிழ்நாட்டில் பூர்ணமானவர்களும் பேசலாம், ஆனால் பாண்டிச்சேரியில் பேச முடியாது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு, கேரளாவில் ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு. ஆனால் வந்து அதை விட வந்து ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப மனதை வந்து பாதிக்கக்கூடிய விஷயம், ஏன் விற்பனை சேர்ந்தது அப்படின்னு ஆய்வுபடுத்துகிற அந்த அதிகாரிகள் ஒவ்வொரு துறை வாரியாக கீழ்த்தட்ட மக்கள் வந்து முன்னேறிருக்காங்களா இல்லை பிரிந்துகள் இருக்காங்களா, அவங்க கல்வி என்ன, பொருளாதார நிலை என்ன, அவங்களோட வாழ்வியல் தரம் என்ன, எப்படி இருக்காங்க, அவங்க வந்து முன்னேறுகிற வழி அப்படின்னு ஒவ்வொரு துறை வாரியா என்னைக்காவது ஆய்வு ஒரு புள்ளி விவரமாக ஒரு ஆய்வு நடத்தி அது வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கா உங்கள் காலத்தில்? நீங்கள் எம்எல்ஏ இருந்த காலத்தில் இந்த நேரத்தில் ஒன்றை உங்களை பாராட்ட வேண்டும். எத்தனையோ நெறியாளர்களை நான் சந்தித்திருக்கிறேன், விவாதம் முடியாது. நீங்கள் இப்போ இந்த சொன்ன இந்த கவலையை எந்த ஒரு நெறியாளரும் எந்த ஒரு பத்திரிகை துறை சார்ந்தவர்களும் என்னிடத்தில் கேட்கவில்லை. ஆனால் எந்த ஒரு பத்திரிகைக்காரனும் இதை சொல்ல வேண்டும். பத்திரிகையுடைய துறையுடைய முக்கிய பொறுப்பே இதுதான். இந்த சமுதாயத்தின் மேல் கவலை கொண்டிருக்க வேண்டும். குடியினால் எத்தனை குடும்பங்கள் கெட்டு அழிந்து கொண்டு வருகிறது, கணக்கெடுக்கணுமா இல்லையா? குடியினால் எவ்வளவு இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இளைஞர்களா அந்த துறை பார்க்கணும் இல்லையா? இளைஞர்னால் குடியினால் எத்தனை ஸ்கூல் டிராப் அவுட்ஸ். ஒரு விஷயம் நேற்று பார்த்தீங்களா, ஒரு பணம் கிடைச்சிருச்சு. ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் அசாமில் ரொம்ப குறைஞ்சி போச்சான். ஏன் தெரியுமா? குடிதான். அவன் ஃபேமிலியில் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை எப்படி நிம்மதியாக ஸ்கூலுக்கு போகும்? எப்படி நிம்மதியாக போகும்? அப்போ இதுக்கு என்ன வழி, என்ன காரணம்? குடிதான் மேஜர் காரணமாக இருக்க முடியும், முக்கிய காரணமாக இருக்க முடியும், ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ். அப்போ இத்தனை இடத்துல பாதிக்கப்படும் போது வடகிழக்கு மாநிலங்களில் பல வருடங்கள் முன்பு பிரபலகுமார் மகன் அசாம் கணபரிஷனுடைய சார்பில் முதலமைச்சராக இருந்தார். முதல் மாணவர் புரட்சி மூலயமா ஆட்சி அமைச்சர். அவர் காலத்துல வடகிழக்கு மாநிலத்திலே வந்து கல்வித்தரம் அவ்வளவு அபாரமா இருக்கும். இன்னைக்கு பாருங்க, இப்போ என்ன ஆளே இல்லை, அரசியல் கட்சியில் ஆளே இல்லை, தோக்கடிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து இந்த ஒரு தகவல் வரப்ப எவ்வளவு மனதுக்கு ரொம்ப கவலையா. அப்போ என்ன பண்ணணும்? அப்போ இதை வந்து சமூகத்துறை எடுக்கணும், சுகாதாரத்துறை எடுக்கணும், கல்வித்துறை எடுக்கணும், அப்புறம் வந்து காவல்துறை எடுக்கணும். இந்த குடியினால் எத்தனை குற்றங்கள் பெருகுகிறது, எத்தனை டொமஸ்டிக் வயலன்ஸ். ஒரு காலத்துல வந்து ரொம்ப அரிதாக வந்து அங்க வந்து போவார்கள். அதுக்கே வந்து யோசனை பண்ணிப்போம். இன்னைக்கு வந்து நிறைய குடும்ப நல கூட்டு, 7க்கு மேற்பட்ட குடும்ப நல கூட்டு. அங்கன்னா கூட்டம்னா தாங்க முடியல. அந்த ஜட்ஜினால அவரால் கேஸை டிஸ்கஸ் பண்ணவே முடியல. அத்தனை கேஸ் இதெல்லாம் இந்த காரணம். அப்போ எங்கேயே போய் கொண்டிருக்கிறது சமுதாயம். அப்போ எப்போ என்ன பண்ணணும்? அரசாங்கம் என்ன பண்ணணும்? அரசாங்கம் தான் நம்ம காவலர்கள், ஆட்சியாளர் தான் நம்ம நமக்கு வந்து கஸ்டடி. அப்போ என்ன பண்ணணும்? இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும். ஒவ்வொரு துறை வாரியாகவே ஒவ்வொரு குடும்பத்துக்கு போய் சமூக நிலை என்ன, குடும்ப நிலை என்ன, உங்களுடைய குடும்பத்தில் வந்து எத்தனை பேர் வந்து வேலைக்கு போகல, எத்தனை பேர் வேலைக்கு போகல, எத்தனை பேர் வந்து குடியால் பாதிச்சுட்டாங்க, எத்தனை பேர் பாதிக்கல. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வ பணி எடுக்கிற பொழுது ஒரு வளர்ச்சி மிகு தமிழகத்தை வந்து அதை வந்து எப்படி நம்ம சார் ஐஏஎஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஆஃபீஸர்ஸ் ரொம்ப வேதனை சார். நீங்கள் செக்ரட்டரி போய் பாருங்கள், ஐஏஎஸ் ஆஃபீஸர் பெரிய ஆஃபீஸர், ஒரு ஆஃபீஸருக்கு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ரூம். ஆனால் அவரை பார்க்க வந்த விசிட்டர்ஸுக்கு வெராண்டா இருக்கும். இந்த 500ல் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டை போட்டு மடித்து உள்ளே உட்கார வச்சு
சேர் போட்டு உள்ளார வச்சு மரியாதை உட்கார வைக்கலாம்ல, அது இருக்காது. இன்றும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த வெராண்டாவில் நிற்கணும், நின்றுட்டு இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பெஞ்சு போட்டுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ பெரிய கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் மாதிரியும், நாம் என்னமோ அந்த பொதுமக்கள்லாம் பாவம் செஞ்ச மாதிரியும், நாமெல்லாம் கொத்தடிமை மாதிரியும் அவங்கள்ட்ட போய் நின்றுட்டு ரோட்டில் அந்த வெராண்டா நின்றுட்டு இருக்கணும். அவர் பார்க்க வரும்போது தான் வரணும். புரியுதா உங்களுக்கு? இப்படிலாம் இருக்கிற இந்த அதிகாரிகள் இதெல்லாம் பார்க்கணும்ல, மந்திரிகிட்ட போய் சொல்லணும்ல, இந்த மாதிரி சமுதாயம் இப்படி போயிட்டு இருக்கு. அவர்கள் தான் ஆட்சியாளர்கள். அதுதான் நீ ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுட்டு வராங்க. இதெல்லாம் வந்து அவங்க இன்டர்வியூவில் கேட்குறாங்கல்ல, ஒரு சமுதாயத்தை எப்படி மாற்றுவேன், இது மண்டல் கமிஷன் என்ன, எல்லா கேள்வி எடுத்து தான் வராங்க, படிச்சு வராங்க. அப்போ என்ன செய்யணும்? நான் அன்னைக்கு இந்த மாவட்ட கலெக்டராக இருந்தால் என்னுடைய பேர் சொல்கிற மாதிரி நானும் நிலைநாட்டிட்டு சார். இப்படி இருக்கிறத கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 1,00,000 யூனிட் மண்ணை அழியிருக்காங்க. ரோட்டுக்கு இருந்து ஒரு நாள் அட முடியுமா? வருஷக்கணக்கில் அழியிருக்காங்க. அப்போ அந்த பக்கம் யானை வழித்தடத்தை தோண்டிட்டாங்க, இப்படி தோண்டிட்டாங்க. இப்போ இதில் யாராவது தாலுகா ஆஃபீஸரு, ரெவன்யூ இன்ஸ்பெக்டரு, வில்லேஜ் ஆஃபீஸரு, ஃபாரஸ்ட்டு, மைன்ஸு, அப்புறம் அங்கே இருக்க சூப்பர்வைசர்ஸு, அங்கே இருக்க அரசியல் கட்சிகள், அதுக்கு முடியாமல் இதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுற யார் மாதம் மீட்டிங் போட்டு பார்க்குறது கலெக்டர், இத்தனை பேர் இருந்து அங்கே தடுக்க இன்னைக்கு கோர்ட் வச்சுட்டா அத்தனை பேர் மேலேயும் கேஸ் போட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் வந்து எவ்வளோ பெரிய கனிம வள கொள்ளை எவ்வளவு ஒரு நாள் நடந்ததா, இல்லை ஒரு வாரத்தில் நடந்ததா, அல்லது ஒரு மாதத்தில் நடந்ததா? வருஷம் கூட நடந்துட்டு இருக்கு. ஆனால் அரசியல் ஆட்சி போகிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸர், ப்ராஜெக்ட் டைரக்டர் இருக்காரு, ஆர்டிஓ இருக்காரு, டிஆர்ஓ இருக்காரு, இத்தனை அதிகாரிகள் இருந்து அதுலேயே மட்டும் தெரியுமா இந்த அதிகாரிகள் பேரில் எவ்வளோ சொத்து சேர்த்துருக்காங்கன்னு கோர்ட்டு லஞ்சவரத்துறைக்கு ஆர்டர் போட்டிருக்கு. எல்லாம் கண்டுபிடிக்கணுங்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்கு அப்படின்னு. இப்படிலாம் நம்ம அதிர்ச்சிகரமான சம்பவமாக இருக்கு. இப்படிலாம் செஞ்சா அப்போ என்ன பண்ணுறது? இதெல்லாம் செய்யறதை விட்டுட்டு சமுதாயம் எப்படி கெட்டு போகுது, சமுதாயம் எப்படி சுகமாக இருக்கா, நல்வாழ்வாக இருக்கா, மக்கள் நல்வாழ்வுத்துறைன்னு நம்ம பேர் வச்சுருக்கோம். இந்த பக்கம் என்ன பண்ணுறா மது ஒழிப்புத்துறைன்னு வச்சுருக்கோம். மக்கள் நல்வாழ்வுத்துறை நல்லா இல்லை, மது ஒழிப்புத்துறை நல்லா இல்லை. அப்போ என்ன பேரை மாற்ற முடியல? அது எந்த கட்சியும் மட்டும் இல்லை, எல்லா கட்சியும் தான் சொல்கிறேன். அதனால் இனியோட கட்சிகள் தீர்க்கமான ஒரு முடிவை சொல்லுங்க. சமுதாயத்துக்கு தான் மக்கள் வந்து அப்படிதான் இருப்பாங்க. மக்கள் குடிக்கிறவங்க உடனே குடியை நிறுத்த முடியாது. அந்த குடிக்கிறவங்களே குடியை மாற்றணும். நான் மாற்றினேன்ல வேலையாக இருக்கும்போது நான் மாற்றினேன் சார். என்ன ஆணிக்கிறவங்க சொல்றேன். நான் குடியிலேருந்து நீங்கள் திருந்த வேணும்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தேன். மக்கள் சக்தியை பற்றி மருத்துவர் இருக்கிற ஒன்று தான் தெரியுது. ஆமாம், 2 நாளில் வேலை, 2 நாளைக்கு நம்மளால் நினச்சிக்கோ செஞ்சிருவோம். பிரதிபலம் நம்ம பார்க்க வேண்டாம். நாளைக்கு நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க, நமக்கு சீட் கொடுப்பாங்க, நமக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க, அது நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு நமக்கு கடவுள் அவங்களுக்கு சேவை செய்ய சொல்லியிருக்காங்க. நம்ம மனசாட்சி போய் சொல்லுவோம். இன்னைக்கும் அவங்க எனக்கு ஆதரிக்க வேண்டியதில்லை. ஆனால் என்னுடைய மனசாட்சி 5 வருஷம் மக்கள் பணியாற்றணும். ஐசியூவில் போய் எப்படி வாழணும்னு எல்லாரும் நினைச்சு பார்க்கணும். நானும் தான் நினைச்சு பார்ப்பேன். யாருமே நம்ம துணையாக இருக்க மாட்டேன். யாரும் தானே இருக்க மாட்டேன். செவரும் செல்ஃபோன் தான் மஷின், அந்த மிஷின் தான் இருக்கும். அதே இடத்துக்கு நானும் தான் போவேன். ஏன் நம்மகிட்ட விதிவிலக்கு இல்லை. ஆனால் அங்கே போய் கடவுள்கிட்ட பேசும்போது கடவுள் சொல்லுவார், உனக்கு டைம் ஆயிடுச்சுப்பா, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்ல போகிறார். அப்போ சொல்லும்போது கடவுள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். எப்படி சொல்ல போகிறேன்? கடவுளே, என்னை அனுப்பிச்சி விட்டு ஒரு இடத்துக்கு ஒரு வேலைக்காக நீ அனுப்பிச்சி விட்டேன். நான் அந்த வேலையை எனக்கையா முடிஞ்ச அளவுக்கு என் ஆத்ம திருப்தி உட்பட செஞ்சுட்டேன். இதை நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். தவிர அந்த சொல்லும்போது எனக்கு வந்து அப்போ தான் நான் அந்த உலகத்தில் பிறந்தேன், வாழ்ந்தேன், என்னால் முடிஞ்சதை செஞ்சேன், செத்துட்டேன், உன்கிட்ட வந்துடுறேன் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இதை நான் சொல்லும்போது நான் அப்போ பெருமைப்படுவேன். இதை தான் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு கடவுள் ஆசிரிச்சு உங்களுக்கு வந்து மக்கள் சேவை செய்வதற்கு ஒரு பெரிய பொறுப்பும், பகட்டான வாழ்க்கையும், மிகப்பெரிய பதவியையும், மிகப்பெரிய ஆளுமையையும், மிகப்பெரிய ஒரு கூட்டத்தையும், என்ன விழுகின்ற வாழ்க்கையும் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, அள்ளி கொடுத்துருக்காரு. வாங்கிக்கங்க. வாங்கிட்டு ஒன்று ஒன்றா பிரித்து பாருங்க. இது எதுக்காக கடவுள் கொடுத்தார், இது எதுக்காக கடவுள் கொடுத்தாருன்னு பாருங்க. பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் யோசித்துட்டு இதிலிருந்து நாம் எதையாவது செஞ்சிடணும் அப்படின்னு செஞ்சுட்டு கடைசி காலத்தில் உட்காந்து யோசிக்க. அதுதான் வந்து ஒரு பயனுள்ள வாழ்க்கையை அமையும். பயனுள்ள வாழ்க்கையாகவும்
குறிப்பாக அரசியல்வாதிக்கு அது ரொம்ப முக்கியம். அரசியல்வாதி மட்டுமல்ல, அனைத்து மக்களும் பொதுமக்களும் நீங்க யோசிக்கணும். அதாவது பொதுமக்களும் அந்த மாதிரி ஆளுகளை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உங்களை நீங்க காப்பாற்றிக்கணும்னா குடை எடுத்துட்டு போகணும், மழை வந்தா காத்தடிச்சா கம்பளி போத்திட்டு போகணும், குளிர் அடிச்சா கம்பளி போத்தணும். இப்படியெல்லாம் ஒரு தற்காப்பு செய்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அதற்கான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த நம்ம உங்களுக்கு நல்லது தவிர, இல்லைன்னா பொதுமக்கள் நீங்கள் இந்த மாதிரி சஃபர் ஆகிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ பாருங்க, எல்லாம் சஃபர் ஆகிட்டு தான் இருக்கணும். அதனால் தேர்வு பொதுமக்கள் நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். நாட்டு நடப்பு என்ன நடக்குதுன்னு தெரியுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை செய்யுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. சமூக நலன் கருதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சமூக வாரி கணக்கெடுப்பு, சாதி வாரி கணக்கெடுப்பு போல ஒவ்வொரு குடும்பங்களுடைய வாழ்வியல் கணக்கெடுப்பும் ரொம்ப அவசியம் சொல்ல வரீங்களா? கரெக்டு, நல்ல பாயிண்ட் சார். ஆட்சியாளருக்கு என்ன பிரச்சனை? திமுக ஆட்சியில் இருக்கும், அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறாங்க. என்ன கெட்டு போயிருக்கு சார்? நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணீங்கன்னா இன்னைக்கு பொங்கல் பரிசு கொடுக்கல, காரணம் நிதி இல்லைன்னு சொல்றீங்க, ரைட்? அப்ப என்ன பண்ணணும்? நிதியை சேமிப்பதற்கு என்ன நடவடிக்கை? இந்த அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அரசாங்கத்துக்கு ஐடியா கொடுக்கணும்ல சார். நலத்திட்டங்கள்ல 3000 கோடி நம்ம செலவு பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுல 3000 கோடியில உண்மையா இந்த நலத்திட்டங்கள் யாருக்கு சேரும்? கஷ்டப்படுறவங்க யாரு? நம்ம வறுமை கொடுக்கல உள்ளவங்களுக்கு. வறுமை கொடுக்கல நம்ம ஜாதி வேற கணக்கெடுப்போம். ஒவ்வொரு ஜாதியிலையும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களை மட்டும் கணக்கெடுப்போம். வசதிப்படுத்தவங்கள தள்ளி வைப்போம். இந்தாப்பா வசதிப்படுத்தவங்களுக்கு உங்களுக்கு எந்த மானியமும் உங்களுக்கு இல்லை. இங்கே நீங்கள் நல்லா இருக்கீங்க, கடவுள் உங்களுக்கு ஆசிரியர்கள் நல்லா இருக்கீங்க, படிச்சுட்டீங்க, வச்சுருக்கீங்க, உங்களுக்கு மானியமோ ரேஷன் அரிசியோ பருப்போ அதோ இதோ விளிம்பு நிலை மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு மட்டும் எடுங்க. அவங்க கை தூக்குங்க. எப்படி கை தூக்குங்க? பொருளாதாரத்தை உயர்த்துங்க, மனித வளத்தை மேம்படுத்துங்க, கல்வியில் உயர்த்துங்க, வேலை வாய்ப்பை கொடுங்க, தொழில் முனைவோராக்குங்க, நல்ல சுகாதார கட்டமைப்பை உண்டாக்குங்க, நல்ல விவசாயத்தை உண்டாக்குங்க, நல்ல உள்ளாட்சி அமைப்பை நிறுத்துங்க. அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த மக்கள் வேலை. இதுதான் சார் சமுதாயம். தேர்தல் பரப்பில் சொன்னீங்களே, சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொன்னீங்களே, செய்ய வேண்டியதானே? இவங்க கூட்டணியில் தலைமை வைத்திருக்க காங்கிரஸே தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கு, சாதிவாரி கணக்கெடுப்பு தான் வந்து முக்கியமான பிரச்சனை. அதுதான் சொல்றாங்க. திருவாரூர் சொல்லலாம், சாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லலாம். அது ஒரே இன்னும் நான் சொல்றேன், ஒரே தலைவர் எம்ஜிஆர் பிறகு நான் மதிக்கக்கூடிய தலைவர் டாக்டர் ராமதாஸ். பொதுமக்கள் குடியிலிருந்து வெளிவர வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும், வசதிப்படுத்தவர்களுக்கு சலுகைகளை நிறுத்தம் செய்ய வேண்டும், வசதி இல்லாதவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும். இதான் சொல்லிட்டு இருக்காரு, தொடர்ந்து போராடுறாரு. இதான் சொல்லிட்டு இருக்காரு. முக்கியமா வந்து பூரண முதல்வர், பூரண முதல்வர் இந்த ரெண்டு தான் சொல்றாரு. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களில் சமூக அக்கறை கொண்ட ஒரு தலைவர் டாக்டர் ராமதாஸ். என்னுடைய பார்வை, ஒரு படித்தவர், மருத்துவர், அவருக்கு தெரியும் குடியினால் இன்றைய வச்சு அவருக்கு 85 வயசு ஆச்சு சார். இப்போ கூட அவருக்கு வந்து மதுவை மக்கள் குடிக்காதீங்க எதுக்கு சார் சொல்லணும்? ஏன் சார் சொல்றாரு? சமூக அக்கறை, மக்கள் நல்லா இருக்கணும். 85 வயசுல ஜாலியாக இருக்கலாம்ல, அவருக்கு இது எதுக்கு இவர் கஷ்டப்படணும்? டெய்லியும் அறிக்கை கொடுக்குறாரு, மக்களை குடிக்காதீங்கன்னு சொல்றாரு. அவரோட பாதிப்பு வந்து நிறைய விதத்துல இருக்குங்கிறது உங்களுக்கு கூட அவரு மருத்துவர் பாதிக்கப்படல. இந்த சமுதாயம் அழிந்து போகுமே என்ற ஒரு தலைவர் இந்த மாதிரி கவலைப்படுறாருல்ல. இந்த சமுதாயம் போயிடும், ஒழுங்கா போயிடும் அப்படின்னு கவலைப்படுறாரு. இது எல்லா தலைவர்களும் இருக்குங்க சார். நான் ஒரு அரசியல் கட்சின்னு சொல்லிட்டு சொல்றது பெருசு இல்லை. ஒரு 10 கார்ல வந்து இறங்கி நிற்கிறதுல பெருசு இல்லை. ஒரு 10 துண்டை வாங்கி போடுறதுல பெருசு இல்லை. புரியுதா உங்களுக்கு? சமூகம் காக்கின்ற ஒரு காப்பாளராக இருக்க வேண்டும். அவரோட முக்கியத்துவம் மேன்மை, அதை உணர்ந்து செயல்படும். எந்நேரமும் சமுதாயம் மக்களை பற்றி கவலையே இருக்கும். எம்ஜிஆர் அதான் சொல்லுவார், சாப்பிடும்போது அப்பவும் சொல்லுவார், எம்ஜிஆர் இதாக இருக்கும்போதும் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போதும் சாப்பிடும்போது சொல்லுவார், மந்திரியெல்லாம் கூட சாப்பிடுவார், நான் இந்த சாப்பாடு சாப்பிடும்போது எனக்கு சின்ன வயசுல கஷ்டப்பட்டேன். இப்போ இந்த சாப்பாடை எத்தனை மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் இதை கிடைக்காம இருக்கிறார்கள். இது என்று கிடைக்கும் அழுவார். எவ்வளவு உன்னதமான தலைவர் அழுவாரா சார்? கண்ணீர் தலைவரை பேசாமல். அதுக்காக தான் சத்துணவு திட்டத்தை வந்து அது தடையை இருக்க விட சொல்லிட்டு பல்வேறு விதமான
ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை மேற்கொண்டு அதில் ஒரு முத்திரையை பதித்து ஏழை எளிய மக்கள் வந்து இந்த அரிசிக்காக அதே மாதிரி கக்கன் போலீஸ் மந்திரியாக ஜிஹெச்சில் பார்க்கறதுக்காக பொறுத்திருந்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உள்துறையை வந்து காமராஜர் அவர்கிட்ட கொடுத்தாரு. போலீஸ் மந்திரி நீங்கள் போலீஸ் மந்திரி என்ன உள்துறை மந்திரி நீங்கள் தான் அப்படின்னு சொன்னார். தாழ்த்தப்பட்ட பிரதிநிதியாக இருந்த பரமேஸ்வரன் கூப்பிட்டு அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தார் காமராஜர். இது போன்ற ஒரு நிகழ்வுகள்லாம் தமிழ்நாட்டில் வந்து முன்னாள் இருந்த தலைவர்கள்லாம் அப்படி ஒரு சமத்துவத்தை கடைப்பிடிச்சாங்க. அதாவது மனித நேயம், மனித குலம் எல்லாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நினைச்சாங்க சார். அது அந்த போல ஒரு அற்புதமான அதை விட அவங்க நான் என்னுடைய பாதையில் நான் அப்படிலாம் பார்க்கல. என்ன தெரியுமா அவங்க மனசுல தோணுச்சு, கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருவாங்க, அது செம்மையாக மக்களுக்கு சேவை செய்ய சொல்லுவாங்க, நம்ம அதை செய்யணும். நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தையும் ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்கான் கடவுள், மக்களுக்கு சேவை செய்ய நம்ம சேவை செய்யணும். அந்த மாதிரி ஒரு மண்ணில் நம்ம பிறந்துட்டு அந்த மண்ணில் இருக்க பொதுமக்கள் குடியினால் மாண்டு போகிறார்களே, மக்கி போகிறார்களே என்று நினைக்கின்ற பொழுது உள்ளபடியே வேதனை வேதனை வேதனை. ஐயோ யாரிடம் சொல்வது? ஆத்மாதமான மனித நேயமிக்க உங்களுடைய தொண்டு மேன்மேலும் சிறக்க நெஞ்சார்ந்த நன்றி.